Hi friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல நான் சில ப்ராடக்ட் எம்டிஸ் வந்து வச்சிருக்கேன். சோ அத பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்க போறேன். சோ அத வந்து நான் திரும்ப வாங்குவேனா வாங்க மாட்டேனா ஏன் வாங்குவேன் அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்றத பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எம்டி ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை வந்து நான் சம்மரில் ரொம்பவே வந்து நான் யூஸ் பண்ணேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் டீ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆயிலியாக இருக்கும். மூக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயில் ஃபேக்டரினே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் வேணும். நான் நிறைய ட்ரை பண்ணேன், பட் எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. அப்பயும் வந்து என்ன வளைஞ்சிட்டு தான் இருக்கும். பட் ப்ளம்மோட க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆப்டாக சூட் ஆச்சு. நான் போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து அது மேட் ஃபினிஷில் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நமக்கு ஆயில் வந்து வரதான் செய்யும். பட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மூஞ்சே பார்க்க அப்படியே ரொம்ப க்ரீஸியாக ஆயிலியாக அப்படிலாம் இருக்காது. ஒரு பேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். அதே மாதிரி இது வந்து சிலிகான் ஃப்ரீ அண்ட் நான் கமெடோஜெனிக். அதாவது நான் கமெடோஜெனிக்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து போர்ஸ் க்ளாக் ஆகி ஆக்னிலாம் வந்து வராது கண்டிப்பாக. ஆல்சோ இது வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒரு ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து வாஷ் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு இருக்குது. ஆல்சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அப்புறம் சிஸ்டிக் ஆக்னி, அதாவது பெருசாக இந்த கட்டி மாதிரி பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இது சூட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கும் வந்து இது செட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து லைட்டாக சென்சிட்டிவ் ஸ்கின், ஆல்சோ வந்து காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் வித் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகும். இதை நான் கண்டிப்பாக வந்து சம்மரில் வந்து நான் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இதில் ஏதாவது மிச்சம் இது இருந்தால் நான் உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து காட்டுறேன். ஓகே, இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்ளை பண்ண உடனே வந்து அந்த ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஒரு மேட் ஃபினிஷ் வந்து நமக்கு இருக்கும். அதே டைமில் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். ஸோ ஸ்கின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை ஆகாது இது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் சம்மரில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் எம்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட சியா சீட் ஹைட்ரோ க்ரீம். இது வந்து ஒரு வைட்டமின் B12 இன்ஃபியூஸ் ஆன ஒரு க்ரீம். இது வந்து ஜெல் கிடையாது, ஒரு ஜெல் க்ரீம் மாதிரி. இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்குமே வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இது வந்து ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால வின்டரில் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த டைமில் நல்ல மாய்ஸ்சராக ஹைட்ரேட்டடாக நல்ல ப்ளம்ப்டாக வந்து நமக்கு வச்சுக்கும். ஸோ இதில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை, நான் வழிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் கூட என்னால் காட்ட முடியாது, ஏதோ இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஜெல் க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும், நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ வின்டரில் வந்து நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்கின்ல பேஸாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக மேக்கப் வந்து நல்லா ஒரு ட்ரை மேக்கப் லுக் இல்லாமல் ஒரு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஸ்டிக்கியாவோ ஆயிலியாவோ கிரீஸியாவோ நமக்கு இருக்காது. ஸ்கின்குள்ளே நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய சியா சீட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். ஆல்சோ ஸ்கின்னை வந்து இரிட்டேஷன் இல்லாமல் ரொம்ப காமாக வச்சுக்கும். சப்போஸ் இரிட்டேட் ஆகிருக்கு உங்களுக்கு ஸ்கின் அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைமில் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்க்கு வந்து கூலிங் அண்ட் காமிங்காக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான், பட் உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால இது வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக இந்த க்ரீமுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். வின்டரில் ரொம்பவே பக்காவாக இருக்கும் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு. ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கணும் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். பட் ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு ப்ளம்பிங்கான லுக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது நான் கண்டிப்பாக வந்து வின்டர் சீசன் இப்போ வருது இல்லையா, ஸோ கண்டிப்பாக நான் வந்து திரும்ப இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ராடக்ட் எம்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதாவோட குங்குமாதி ஸ்க்ரப். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஸ்க்ரப் இது. ஸோ இதோட ஸ்மெல் டெக்ஸ்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். இதில் ஏலக்காய், குங்குமப்பூ, பாதாம், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் நல்ல இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஸ்க்ரப்பை வந்து அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து
கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் இதில் இருக்கிற எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ஷ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஸ்க்ரப் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெக் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதோட ப்ரைஸ் வந்து 1450. ஸோ கண்டிப்பாக என்னால் இதை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் நெக் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் திரும்பவும் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து சூட் ஆகலை. அதே மாதிரி ஆக்னி பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப் வந்து சூட் ஆகாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஆக்னி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் மைல்ட் ஹார்ஷான எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் இருக்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்னி வந்து ட்ரிகர் ஆகுமே தவிர அது வந்து குறையாது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு, அதாவது ஆக்னிலாம் இல்லை நார்மலாக இருக்க ஸ்கின் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்கின் பீப்புளுக்கு இது வந்து சூப்பர்பான ஒரு ஸ்க்ரப். பிகாஸ் இதை வச்சு நான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்திருக்கு. பட் என்னன்னா எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்றதுனால இந்த ஸ்க்ரப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ இதை நான் வந்து திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் தான். நார்மல் ஸ்கின் பீப்புள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் வந்து வரும். பிகாஸ் கொஞ்சம் எடுத்தாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து கவர் ஆகிடும். ஸோ ரொம்ப நாள் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட ஜிட் சாப்பிங் சீரம் தான். இதை பற்றின ரிவ்யூ கூட என்னோட சேனலில் இருக்கும். மேலே இருக்க கடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான சீரம் தான். இதோட ஸ்மெல், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இவங்க என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்னி வந்து வரதை குறைக்கும், ஆல்சோ ஆக்னி ஸ்கார்ஸை வந்து நமக்கு ஃபேட் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஆக்னி ஸ்கார்ஸை வந்து போக்கவே இல்லை. ஆல்சோ ஜிட்ஸாப்பிங் சீரம்னா நமக்கு ஆக்னி ஃபார்ம் ஆகி வந்திருக்கும் இல்லையா, அந்த மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்னு தான் அவங்க வந்து இதில் போட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரி என்னோட மைல்டான ஆக்னி ஸ்கார் கூட நான் வந்து போகலை. நான் 2 months வந்து ரொம்ப டே அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஸ்கார் வந்து இது போகவே இல்லை. ஸோ என்னோட ரொம்ப மெயினான டிசப்பாயின்மெண்ட் வந்து அதுதான். மற்றபடி ஆக்டிவ் ஆக்னி இருக்கும்போது கூட இந்த ஒரு சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் டீ ட்ரீயோட எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து மெயினாக இருக்குது. ஸோ டீ ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஆக்னியை வந்து குறைக்கும். ஸோ இதை நான் வந்து ஆக்னி ஃபார்ம் ஆகிருக்கும் போது யூஸ் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா ஒரு 2 daysலேயே வந்து ஆக்னி வந்து கிளியர் ஆகிடுச்சு. பட் ஆக்னி கிளியர் ஆகிடுச்சு தவிர மற்றபடி ஆக்னி ஃபார்ம் ஆகிறத தடுக்கலை. ஆல்சோ ஆக்னியால் வந்து ஸ்கார்ஸும் வந்து எனக்கு போகலை. ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml வந்து 975 rupees. ஸோ இவ்வளோ நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். பட் ஆனால் இதில் இருக்க ஸ்கார்லாம் வந்து போகலை. ஸோ மெயினாக வந்து ஸ்கார்லாம் போகணும்னு தான் ஃபீல் பண்ணுவோம். ஸ்கார் போகலை, திரும்ப ஆக்னி வரதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த சீரமை திரும்பவும் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இதோட ஸ்மெல், டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் பாட்டில் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அது கிளைம் பண்ண மாதிரி ஸ்கார்ஸ் வந்து போக்கவே இல்லை. ஸோ என்னோட மெயின் டிசப்பாயின்மெண்ட் அதுதான். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் திரும்பவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடர்மாவோட மைசலர் வாட்டர். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று, ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மைசலர் வாட்டர். பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து கொஞ்சம் ஹையே தவிர பட் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு மைசலர் வாட்டர். எனக்கு ஆக்னி டைமில் நான் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வந்து மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் அந்த ஆக்னி டைமில் வந்து இந்த மைசலர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதுதான் வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணாமல் மேக்கப்பை வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து 100 ml, அப்புறம் 250 ml அண்ட் 500 ml இப்படி தான் வந்து 3 இதுவாக இருக்குது. ஸோ 100 ml வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 395 rupees வந்து வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் எப்போவுமே இது வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் பாட்டில் வந்து நான் கண்டிப்பாக என் கூட வச்சுருப்பேன். பிகாஸ் எனக்கு ஆக்னி வந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கும். ஸோ நான் மேக்கப் போடும்போது அதை ரிமூவ் பண்ண இந்த மைசலர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஆக்னி டைமில் பர்டிகுலராக. அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரீமாக சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட கிளைமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னியரோட மைசலர் வாட்டர். இதுவும் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே அஃபோர்டபுளான அதே டைமில் சூப்பர்பான ஒரு கிளென்சிங் வாட்டர். இது எல்லா டைமும் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஆக்னி டைமில் மட்டும்தான் நான் வந்து பயோடர்மா அதை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எப்போவுமே வந்து நான் கார்னியரோட தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 400 ml பாட்டில் வந்து நான் வாங்கிடுவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டேன்.
ஸோ என்னோட ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு மைசலர் வாட்டர். எல்லா ஸ்கின்க்குமே வந்து இது சூட் ஆகும். ஆல்சோ இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மைசலர் வாட்டர் வேணும்னா கார்னியர் தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப லாங் டைமாக வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்னி இல்லாத டைமில் நான் வந்து என்னோட மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மைசலர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். 400 ml வந்து 349 rupees. முக்கால்வாசி இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் எம்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ஒரு க்ரீன் டீ வேரியண்டோட சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 2310 rupees வந்து வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்து இருந்தேன். அப்போ வந்து என்னோட காம்பினேஷன் ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக ஹெவி க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ சீரம் வந்து எது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து ஒரு சீரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட இந்த சீரம் தான். நான் ஏன் பர்டிகுலராக இந்த ஃபேஸ் ஷாப்பில் வந்து நிறைய சீரம்ஸ் இருக்குது. பட் நான் ஏன் பர்டிகுலராக இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆக்னி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஆக்னி வந்து வருதுன்னா அது வந்து முக்கால்வாசி வந்து வராமல் காம் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த க்ரீன் டீ வேரியண்ட்க்கு வந்து போனேன். எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த ரொம்ப ஹெவி வின்டரில் வந்து இந்த ஒரு சீரம் தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ திரும்ப வந்து நான் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகும்பொழுது இந்த சீரம் வந்து நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஆல்சோ ஃபேஸ் ஷாப்போட பிராண்ட் வந்து ஃபேஸ் ஷாப்போட ஷாப் வந்து அங்கேயும் இருக்குது. பட் நம்ம நாய்க்கால வாங்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஆஃபரில் இருக்கும். ஸோ அதனால இங்கேருந்தே நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். க்ரீஸியாக ஆயிலியாக அப்படிலாம் இருக்காது. ஸ்கின்குள்ளே போட்டோடனே நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு நல்ல நரிஷ்டு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜெல் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ளீஸிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஹெவி ஃப்ராக்ரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்குமே வந்து இது சூட் ஆகும். பட் வந்து காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வின்டர்ஸில் வந்து இருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீரம்க்கு வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எம்டி வந்து இதுதான் ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபோமிங் கிளென்சர். இதை பற்றி நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் வந்து பேசியிருப்போம், 5 பெஸ்ட் சம்மர் ஃபேஸ் வாஷஸ். ஸோ அந்த டைம்லேருந்து நான் வந்து இன்னி வரைக்கும் இந்த ஒரு ஃபேஸ் வாஷை நான் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. எல்லா டைமும் இதான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் 2வது டியூபும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டியூப் வந்து ஃபுல்லாக நல்லா காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 monthsக்கு மேலே வந்து தாராளமாக வந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் வந்து 2 times வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணியும் எனக்கு 3 months வந்து வந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து போதும், நல்லா லேதர் ஆகி நல்ல ஃபோம் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு பக்காவாக வந்து ஒரு சூட் ஆகிற ஃபேஸ் வாஷ்னால் கண்டிப்பாக இதுதான். இது வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸும் வந்து இன்ஸ்டன்ட்டாக நல்லா பிரைட்டான வந்து ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. 150 ml வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட் ₹650. ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். பிகாஸ் இது வந்து ஒரு 3 monthsக்கு மேலே வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த ட்ரை ஸ்கின் பீப்புள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபேஷியல் கிளென்சர் இது. ஒரு பாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து ஒரு 6 months கிட்ட என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக செகண்ட் டியூபும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது தீர்ந்துச்சுனாலும் நான் திரும்ப இன்னொன்று வாங்குவேன். ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோமிங் கிளென்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேக்கரோட லிப் பாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தேன். ஸோ ஸ்கின் லிப்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் ரொம்ப நரிஷிங்கான வந்து ஒரு லிப் பாம் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலி நான் டெட் பேக்கரில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லிப் பாம் வந்து நான் வாங்கினேன். அந்த டைம்லேருந்து நான் வின்டர்லன்னு இல்லை, சம்மரில் கூட நான் வந்து கல்ஃபில் இருந்தேன், கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு லிப் கேர் வந்து நான் தேடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெனார்ஜ் லிப் பாம். இதுவும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்பவே ஃபேமஸான ஒரு லிப் பாம் தான் இது. இது வந்து ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். 8 grams வந்து 500 rupees. எக்ஸ்பென்சிவ் தான். பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா பாருங்கள், இன்னும் கூட எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது. அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் வந்து எனக்கு வரும். பிகாஸ் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ரை லிப்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ட்ரை லிப்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த டெட் பேக்கர் லிப் பாம்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெனார்ஜோட லிப் பாம் தான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இது டெட் பேக்கரை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக நரிஷிங்காக இருக்குது.
ஸோ நான் திரும்பவும் வந்து டெட் பேக்கர் வாங்குவானான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக லெனார்ஜ் வந்து நான் வாங்கிட்டு போயிடுவேன். பிகாஸ் ரொம்ப சூப்பராக, ரொம்ப லிப்ஸ் வந்து நல்லா ப்ளம்ப்டாக இருக்குது. லிப்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ட்ரை ஃபீலே கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து இந்த நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. பட் எனக்கு அந்தளவுக்கு ட்ரை லிப்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால டே டைமில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் நைட் டைமில் ரொம்பவே வந்து ஆப்டான ஒரு லிப் பாம்னா இதுதான். பட் உங்களுக்கு ரொம்ப ட்ரை லிப்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டே டைம்லேயும் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன் டே டைமில் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தா, லைட்டாக எனக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் டே டைமில். ஸோ அதனால் நான் நைட் மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். பட் ஆன் தி ஹோல் இது சூப்பரான லிப் பாம். நான் கண்டிப்பாக இது தீர்ந்த உடனே திரும்ப வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் எம்டிஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை ஏன் நான் திரும்ப வாங்குவேன், திரும்ப ஏன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.